ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே லஞ்ச் மெனு பார்க்கலாமா? பருப்பு குழம்போடு ஆரம்பிச்சிடலாம். துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு, பூண்டு, பெருங்காய பவுடர், தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து மசிச்சு வெங்காயமும் ஜீரகமும் கொரகொரப்பா அரைச்சி தாளிப்பு கொடுத்துட்டோம்னா சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் முருங்கைக்கீரை பொரியல் தான். எண்ணெயில கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம் தாளிச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரை தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு வேக வச்சிடலாம். கீரை வெந்ததும் ஃபைனலா தேங்காய் பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா சூப்பரான முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் பலாக்கொட்டையில சிம்பிளா சுக்கா மாதிரி செஞ்சிடலாம். பலாக்கொட்டையை வேக வச்சு தோல் உரிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயில சோம்பு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி வதங்கினது வேக வச்ச பலாக்கொட்டையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் குழம்பு மசாலா 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா மல்லியில தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான பலாக்கொட்டை சுக்கா ரெடி ஆயிரும். நீங்களும் செஞ்சு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. ஃபைனலா தக்காளி ரசமும் வச்சு ஸ்வீட்டுக்கு கேசரியும் ரெடி பண்ணிட்டேன். நம்ம வீட்டு லஞ்ச் மெனுல இன்னைக்கு சாதம், முருங்கைக்கீரை பொரியல், பலாக்கொட்டை சுக்கா, பருப்பு குழம்பு, தக்காளி ரசம், கேசரி, அப்பளம் இவ்வளவுதான். 1 ஹவர்லயே செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த ஈஸியான லஞ்ச் மெனுவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.